2 டிஸ்க்ளைமர். 1, இன்னைக்கு அரசியல் தளத்துல நான் பார்த்து வியந்த ஒரு தலைவர் திருமாவளவன் தான். மாநாடு அங்க எங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்காரு. எங்க உட்காந்து இவர் படிப்பாரு, எப்படி இந்த கிளாரிட்டி சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி மட்டுமே இந்த அளவுக்கு ஒருத்தரால கிளாரிட்டி வர வைக்க முடியுங்கிறது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். 2வது, இன்னைக்கு விடுதலை சிறுத்தையை சேர்ந்த வன்னி அரசு தாவைக்கா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அமைச்சராக எலிவேட் ஆகுறாரு அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான். 30 வருஷ உழைப்புக்கு இன்னைக்குதான் முதல் முறையா அவங்க அதிகாரத்துக்கு போறாங்க. விடுதலை சிறுத்தைய கூர்ந்து கவனிக்கிற நமக்கு சந்தோஷம் தான். இந்த கண்ட்ரோல்டு டெமோலிஷன் இல்ல இந்த இம்ப்ளோஷன் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சு வெடிச்சு முடிக்கிறது, எனக்கு அந்த ஃபீலிங் தான் வந்துச்சு. விசிகே டிவிகேக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணும்போது அது பிராக்டிக்கலா நியாயமா பட்டுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சித்தாந்த அரசியல் வேற, எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது அதுல இருக்கிற கணக்குகள் வேற, அது நமக்கு புரியுது. பட் ஆனா டிவிகேங்கிறது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி, கிளியரான சித்தாந்தம், இதெல்லாம் நமக்கு யாருக்கும் இன்னும் புரியல. வெளியில இருந்து சப்போர்ட் கொடுக்கும்போது கரெக்ட் தான். ஏன்னா விஜய்ங்கிறது ஒரு நியூ ஐடென்டிட்டி, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட், நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். இது என் கருத்து தான். இது தப்பாகவும் மாறலாம். டிவிகேக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு எந்த விதத்திலையும் ஆப்போசிஷன் பண்ண முடியாதுல்ல. மாநில கொள்கையோ இல்ல மாநில அடையாளத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா விசிகேவோட ஒரே பிரதானமான ஒரு கருத்து சங் பரிவார் RSS ஓட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற யாரு கூடயும் நான் சேர மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு ஏதோ ஒரு விதத்துல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மினிஸ்டரா உள்ள இருந்துட்டு எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. இந்த இடம் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. டிவிகே RSS இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லைன்னா அதெல்லாம் வந்துருமாங்கிறதுலாம் அடுத்தது. இப்போ பார்ட் ஆஃப் த கேபினெட் ஆயிட்டோம்னா வந்ததுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒரு விஷயம் வரும். இன்னொன்னு, அப்படி வந்தால் அதுக்கப்புறம் நாங்க வெளியே போறோம்னு சொன்னா ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்டான்ஸ் விசிகே இருந்துச்சு. அந்த ஸ்டான்ஸ் டைல்யூட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவது ஒன்று ஆகி வெளியே வந்தா விசிகேக்கு அந்த பழைய ட்ரஸ்ட் எப்படி கெயின் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எப்படின்னா செக்மேட் மாதிரில இருக்கு. நீங்க வெளியே இருந்தாலும் ப்ராப்ளம் தான், உள்ள போனாலும் ப்ராப்ளம் தான். இல்ல இதுதான் பிளானா, அவங்கள உள்ள வச்சு அவங்களோட பேர் ஏதாவது கெட்டு போச்சுன்னா விசிகே மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் பார்ட்டி எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அது தலித் மக்களோட உரிமையில போய் நிற்கும். அந்த தலித் மக்களை தலித் மக்களா இருக்கிறதுக்கான காரணமே இந்த சங் பரிவாரும் RSSம் ஹிந்துத்துவா இந்த ஐடியாலஜிஸ் தான். ஏன்னா இவங்களோட தான் அந்த வர்ணா சிஸ்டம், மனுஸ்மிருதி எல்லாமே இவங்களது தான். நேரடியாக பாதிக்கப்பட்டது இந்தியாவோட ஆதி தமிழர்கள் தான். இது பெரிய சிக்கலா இல்ல பெரிய பிளண்டரா, நம்ம யோசிக்கிறது கரெக்டா தப்பா, இந்த சலனம் இருக்கிறது நியாயம்தானா